Carl, sorry, we got a call from Vicky. Oh. Hello? படுபாவிகளா, நல்லா இருப்பீங்களா நீங்க? I won't say that, okay? வணக்கம் geeks, welcome to S Boss. ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் மறந்தாலும் உங்கள் நினைவுகளை நாங்கள் மறக்க மாட்டோம். வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Fonorna Tamil. கிளாசியா? ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா ரீசெண்டா நம்ம கால்பே வீடியோ பாத்தியா? சில போல்ட் மூவ்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க. நான் போல்ட் மூவ்ஸ் பார்க்கல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் பார்த்தேன். அது ஏன் கமெண்ட் தான், அததான் பார்த்தேன், எதிர்பார்த்தேன். சரி, ஓகே. ஆக்சுவலா அந்த வீடியோல வந்து ஏன் பார்க்கல அப்படின்னா, எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லெஜெண்டரியான ஒரு டிவைஸ் வரப்போகுது. ஃபோன் 3 எப்படி ஒரு புரட்சி பண்ணிச்சோ, ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அது எப்படி நாங்க பேசும் பொருளை ஆக்கணுமோ, அதே மாதிரி ஃபோன் 4A சீரீஸும் ஒரு பேசும் பொருள் ஆகும். ஆனா ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல. இது வந்து கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னும் போது, இப்போ ஃபோன் 3A Pro எடுத்துக்கிட்டேன்னு வை. நாம அதை கண்டு கூட இல்லை. சொல்லுங்க. பாவம், அது கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று லான்ச் ஆச்சு, அது 2 நாளாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனு என்ன ஆச்சு? சரி, ஆனா நான் எதுக்கு அது கேட்கறேன்னு சொல்றேன். இப்போ 3A Pro வந்து ரிலீஸ் ஆகும்போது 30K ஆமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா, கடைசி வரைக்கும் அது ஒரு 27, 28லயே தான் இருந்ததே தவிர அந்த ஒரு 2000-3000 ரூபாய் தாண்டி கீழே இறங்கவே இல்லை. ஆமா, அது வந்து கொஞ்சம் டிமாண்ட் எங்களுக்கு அதிகம். கார்டு ஆஃபர்லாம் போட்டாதான் 25 கிட்ட வர அளவுக்கு இருந்தது. அதுவும் ஒரு தடவை தான், அந்த தீபாவளிக்குலாம் முன்னாடி அந்த டைம்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பயும் நீ பாரு, பெரிய லெவலில் பிரைஸ் ட்ராப் இல்லை. இது ஒரு வகையில 3A Pro வாங்கின நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, நான் வாங்கின ஃபோனு அதுக்கப்புறம் 2000 ரூபாய் குறைஞ்சது, அதுக்கப்புறம் வேற எதுவும் குறையல, அது வந்து வேல்யூ ஃபார் மணியா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் இதுவே வந்து நம்ம இப்போ 3 எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து டிராஸ்டிக் டிசாஸ்டர் மாதிரி ஆச்சு. 80K பிரைஸ் பண்ணிட்டு 40K வித்துட்டு இப்போ கார்டு ஆஃபர் வச்சு 35K வித்தாங்க இப்ப. சரியா? சோ ஃபோன் நல்ல ஃபோன் தான், பட் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதை பத்தி நிறைய இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோல பேசிட்டேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான். சரி, ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட் வீட்ல பண்ணுங்க தனியா. ஃபோன் 5A ஃபோன் 5 ஒன்னு வரும், அது வந்து 1,20,000 வரும். 2 மாசத்துக்கு அந்த பிரைஸ் வச்சிருப்போம். 3வது மாசம் அப்படியே 40,000 ரூபாய்க்கு இறங்குவோம். வாங்கினவங்களுக்கு பூரா சரி. எனக்கு இப்ப என்னன்னா, இந்த இதுல கேட்பாங்க, சரி இந்த வருஷம் 2026 வந்துருச்சு, 2026ல இப்போ 4A சீரிஸ் வரப்போது, ஓகே, அப்ப நத்திங் ஃபோன் 4 வருமா அப்படின்னும் போது கால்பே என்ன சொல்லுவாப்லன்னா, 2026க்கும் ஃபிளாக்ஷிப் வந்து ஃபோன் 3 தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு வகையில பார்க்க போனா நம்ம இது வந்து சாம்சங்க்கு சொல்லியிருப்போம், ஆப்பிளுக்கு சொல்லியிருப்போம், எல்லா பிராண்டுக்கும் சொல்லியிருப்போம். பட் ஆப்பிளுக்கு எப்படி அப்படின்னா, அவங்க வந்து நான் டக்குன்னு குறைய சொல்ல முடியாது, வருஷத்துக்கு விடுறதே 4 ஃபோன் தான், அதையும் வேற நீ விடக்கூடாதுன்னு சொல்றிய தம்பி அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, ஓகே. பட் மற்றவங்களாம் வசவசன் குட்டி போட்டு சாகடிக்கிறாங்க நம்மள. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அந்த இடத்துல கால்பேயோட ஆன்சர் வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்தது. ஏன்னா ஃபோன் 2க்கு அப்புறம் ஃபோன் 3K பார்த்தோன்னா 700 டேஸ் ஆச்சு அது வரதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஈவெண்ட்லேயே போட்டிருப்பாங்க. அதுக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு, என்னடா இது இவ்வளோ துல்லியமாக உட்காந்து இத்தனை நாள் ஆச்சு அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே சமயம் நம்ம திட்டமும் செஞ்சோம், எப்படின்னா இவ்வளோ நாள் ஆகி இந்த இவ்வளோ கேவலமான டிசைன் தான் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ மற்றபடி வந்து இப்போ என்னன்னா, ஃபோன் 4 ஆக மொத்தம் இப்போதைக்கு இந்த கோர் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க லிசன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாவே ஃபோன் 3 தான். அடுத்த வருஷம் அப்போ ஃபோன் 4 வருமா அப்படின்னு கேட்டா, இவங்களோட விஷன் எப்படி இருக்கு, இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இப்போ நம்மள யோசிக்க தோணுது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, இவங்க போறது இருக்காது அப்படின்னு தோணுதா? ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இவங்களுக்கே வந்து எனக்கு ஒரு பேஸ் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த கம்யூனிட்டி ஓரியன்ட் நம்ம சொல்றோம்ல, அந்த பேஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. அவங்க வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசினாலும் கூட, திரும்ப நத்திங்குள்ளேயே இருக்கிறதுக்குன்னு ஒரு குட்டி நம்பர் இருக்காங்க. அந்த நம்பர் வந்து ரெக்காசிவா நத்திங்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கால்பே பிடிச்சிருது, பிளஸ் அந்த டிவைஸ் பிடிச்சிருது. அவங்க கம்யூனிட்டி என்னதான் சில சமயம் லூசுத்தனமா ஏதாவது பண்ணாலும் கூட, சரி பரவாயில்ல, இன்னும் வளர்ந்து வரும் குழந்தைனே சொல்லி இத்தனை வருஷமா முட்டு கொடுத்தே நாங்க பழச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வரனால நிறைய பேர் அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து ஓகே ப்ரோ, இது இப்படிதான், ஓகே அக்செப்ட். ஆனா எனக்கு இப்போ யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, அடுத்த வருஷம் அப்போ 5A வரும்டா, பிளஸ் இந்த வருஷம் CMF-ஓட ஃபோன் 3 வரும்டா. சரியா? அப்போ நத்திங்கோட அநேகமா ஃபோன் 4 அப்படிங்கறது அப்போ ரிலீஸ் பண்ணா சம்பந்தமே இருக்காது, இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துருது. எனக்கு என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் 4 ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் டைம் எடுப்பாங்களோன்னு தோணுது. டைம் எடுத்து ஃபோன் 3 மாதிரி பண்றதுக்கு டைம் எடுக்காம ஃபோன் 5 ரிலீஸ் பண்ணாலே போதும்ல. ஃபோன் 3 மாதிரி பண்ணா நல்லா ஓவர் ஹைப் கொடுத்து ஃபோன் 3 நல்லா இருக்கு, ஆனா எப்படி 89,000 ரூபாய் 900 ரூபாய்க்கு அது இல்ல இப்போ ஆக்சுவலா 40,000 ரூபாய்க்கு இருக்கு. 40,000 ரூபாய்க்கு விற்பானுங்களா அடுத்த ஃபிளாக்ஷிப் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ 4Aவே 40,000 ரூபாய்க்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. 4A பிளஸ் 4A பிளஸ் இல்ல ப்ரோன்னு வச்சாங்கனாலே அது 35-38க்கு போயிடும்.
கரெக்டா? எனக்கு என்ன தோணுதுன்னா அதுவே 32 4A வந்து அரௌண்ட் 30K, 4A Pro வந்து 35K நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும். அப்படி இருந்ததுனால உனக்கு சம இல்ல. ஏன்னு பார்த்தேன்னா அது புரியுது, நத்திங் ஃபோன் 3 பக்கத்துலயே 8S Gen 4ஓட சுத்திக்கிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் போட்டு அங்க லேண்ட் ஆகலாம். அது உண்மைதான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அப்போ 4A Pro அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னும் போது அந்த 4A Pro நிஜமாவே ஆப்டிக்ஸ் லெவல்லையும் சரி அண்ட் சென்சார்லையும் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா நம்ம இப்போ கெஸ் பண்ண ஆரம்பிச்சாலே நம்ம என்னென்ன கெஸ் பண்ணலாம். இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அநேகமா நத்திங் ஃபோன் என்ன வரணும், 7 Gen 4 வச்சு வரணும், இல்லாட்டி 7S Gen 4 வச்சு வரணும். இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 7S Gen தான் போவான் இவன் ஃபுல்லா. இந்த மாதிரி ப்ராசஸரே ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்காத எங்களுக்கு. அது அப்போ இப்போ கேள்வி என்னன்னா, சரி ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க 8S Gen 3 8S Gen 4 போறான்னு வைப்போம். ஆசையை தீர்க்கிறதுக்காக பக்கத்திலேயே நத்திங் ஃபோன் 3 அப்புறம் என்ன மரியாதை. இதுலயும் பெரிஸ்கோப் இருக்கும். ஏன்னா 3A Proலயே பெரிஸ்கோப் இருந்தது, 4A Proலயும் அப்ப பெரிஸ்கோப் இருக்கும். ஆமா, அப்புறம் இப்படிதான் மாற்றுறதுன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் இது. சரி, மொத்தம் 4A சீரிஸ் வரது உறுதி. 4A Pro வரும். 4A Pro அப்புறம் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாவது வரும் நினைக்கிறேன். நத்திங் ஃபோன் 3A லைட்னு வந்துச்சு பாத்தியா? ஆமா, லைட் வெர்ஷன் வேற இருக்கு. 7300 வச்சு கறந்துகிட்டு இருக்கானுங்கல்ல. கறந்துட்டு இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. ஆனா நத்திங் இது CMF Phone 2 Proவோட அது மொக்க ஃபோன் தெரியுமா? அப்படியா? என்னன்னா அந்த கிளிஃப் லைட் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுதான் நல்ல ஐடியா. யாரு கொடுத்ததுன்னு தெரியல. மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாரையுமே நோட்டிஃபை பண்ணுதாமே. ஆணியை இங்க வச்சு சுத்தில ஒரே அடி, அவ்வளவுதான். அந்த போனை வச்சு நோட்டிஃபை எல்லாம் பண்ணுதாமே, லைவ் அலர்ட் எல்லாம் பண்ணுதாமே 1 ஹவருக்கு. அப்போ கிளிஃபும் இருக்காதா? கிளிஃபும் முடிஞ்சு, இனிமே மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே தான் இருக்கும் இதுல. மை காட், எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க பிரிங் பேக் கிளிஃப்னு. அதுதாங்க இவங்களை தனித்துவமாவே காமிச்சிச்சு. அது கொண்டு வரும்போது நம்ம கலாச்சதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதை ஒரு ஃபேக்டர் எடுத்துன்னு இந்த இடம். சரி பரவாயில்ல, ஒன்ன தனியா கட்டுறது அந்த ஒண்ணுதான் இருந்தா அதையும் தூக்கிட்டாங்க. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேட்ரிக்ஸ் கன்றாவியா இருக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா டெக்னோ போவா அவங்க எல்லாம் வேற பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும் லைட் வச்சிருக்கானே கிளிஃப், பாக்கலையா நீ? டெக்னோ போவா 7 Pro அவன் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? அதுவும் மத்தவங்களா நான் லைட் தூக்கலாம், நாங்க தூக்க மாட்டோம்ல. டேய் என்னடா இதெல்லாம் நடக்குது சொன்னானா? ட்வீட் போட்டானே. மை காட். சோ இப்போ இப்படிதான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா S26 சீரிஸ் பத்தி பாத்தியா? பார்த்தேன். ஆமா, S26 அல்ட்ரால வந்து M14 பேனல் யூஸ் பண்றாங்களா, 10-bit டிஸ்பிளேயா. அது மட்டும் இல்லாம அதுல வந்து அந்த பிரைவசி பார்ட் வந்து ஹார்ட்வேர் பேஸ்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. சோ எந்த ஒரு நோட்டிபிகேஷன் தெரியக்கூடாதோ சைட்ல இருந்து பார்த்தா தெரியாதான். அந்த இது டிஸ்பிளே அந்த இது நம்ம ஒட்டுவோம்ல அந்த மாதிரி கிடையாது. இது டிஸ்பிளே பிக்சல்ஸே ஒர்க் பண்ணும். நேரா பார்த்தா தெரியும். சைடுல இருந்து BlackBerryல அந்த ஆப்ஷன் ஒன்னு இருக்கும் தெரியுமா? Black out ஆயிடும். அத மட்டும் நம்ம பார்க்கற மாதிரி. அந்த ஏரியாவை மட்டும் ஹைட் பண்ணலாம். ஆனா சைடுல இருந்து நீ எங்க பார்க்கணும்னு நினைக்கிற அது மட்டும் எல்லாரும் பாப்பாங்கல்ல. இது அப்படி கிடையாது. சைடுல இருந்து அந்த நோட்டிபிகேஷன்லாம் ஹிட்டனா தான் இருக்கும். ஓகே. ஆனா நேர்ல இருக்க உனக்கு தெரியும். பேஸ் வேரியன்ட் 256GB ஸ்டார்டிங் அட் 2.25 lakhs. என்னது அது? S26 அல்ட்ரா. அது வைரம் 5 அல்ட்ரா வரது போகுது. ஸோ இது வந்து என்னன்னா, நார்மலாக S26 வந்து அனைமா 256 இருக்கும் பேஸ் வேரியன்ட். அதை பற்றி நம்ம இப்போ ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ 12 to 56 வரும். ப்ரைஸ் ஹைக் இருக்காதுங்கிறாங்க. ஸ்டோரேஜ் அப்கிரேட் ப்ரோக்ராம் இருக்கு. இதெல்லாம் வச்சு ப்ரைஸ் ஹைக் இருக்காதா? பரவாயில்ல, சேலஞ்சு. இப்போ அதை பண்ணிட்டு நான் இதுதான்டா இந்த பிரைவசி எல்லாம் சொன்னதுனால தான் நான் 2.25 lakhs சொன்னேன். இல்ல பிரைஸ் ஹைக் இருக்காதா? ஆனா பரவாயில்ல, ஆனா டிசைன்ல ஒன்னும் அதே மாதிரி தான். அதுலயும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நேர்ல அதான் டிவைஸ் வரட்டும். அதான் டிவைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததும் நம்ம எப்படியும் கண்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டிஸ்பிளேல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ல 8 Elite Gen 5 வருது. ஸோ அங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 2600 இருக்கு. அதுதான் இருக்கலே கிரேசி. S26 பிளஸ்ல இருக்கு, S26ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொரியால இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு. இந்தியாலையும் S26 பிளஸ் 2600 தானே அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. அது 2 nanometer பேஸ்ட் வேற. அது ஆக்சுவலா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். உனக்கு ரா இப்போ இந்த ஸ்கோர்லாம் ரன் பண்ணுவாங்களா, அதெல்லாம் ரன் பண்ணா 8 Elite Gen 5 ஓவர்டேக் பண்ணும். அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அது தெரியாத விஷயம் தான். பட் இப்போதைக்கு ஒரு ஹோப் வந்து சாம்சங் மேல பில்ட் ஆகுதான்னு கேட்டனா எஸ். பட் அகைன் இந்த சாம்சங்கும் ஆப்பிளும் நீ பார்த்தனாலே தெரியும் பெரிய லெவலில் டிராஸ்டிக்காக அவங்க வந்து அப்படியே நம்ம சொல்லுவோம்ல டே நைட் டிஃபரன்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேரை வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறது. அதை அப்படியே போயிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். சாம்சங் இந்த அல்ட்ரா வாங்குறவங்க சாம்சங்க்கு தான் போறாங்களே தவிர வேற ஒன்றும் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. நானும் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன்டா. இப்போ ஒன்றுலடா, இப்போ இங்கே நீ வெளியில எல்லாம் டிராவல் பண்ற அப்படின்னா எப்பயுமே ஃபிளைட்ல பார்த்தா எய்தர் ஐபோன், மெஜாரிட்டி ஐபோன், அடுத்து சாம்சங், அதுக்கு அடுத்த பிளேஸே OnePlus தான் வரும். கரெக்ட். அதுக்கப்புறமா பிக்சல். ஸோ இந்த 4 தான் நான் பார்க்குறேன். நத்திங்கா அது இப்படிலாம் இருந்தா
நத்திங்கும் யூஸ் பண்றாங்க. நத்திங் வந்து நம்ம இப்ப எப்படின்னா யங் தேர்ட் போனா ஃபோர்த் போனா யூஸ் பண்றாங்க, யங் ஜென் கைஸ் யூஸ் பண்றாங்க. ஆமா, எப்பயாவது டார்கெட் ஒரு 20-22 வயசு பையன் காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறான் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது பாக்குறோம், அப்ராட் போகும்போது பாக்குறோம், இல்லை எங்க பாக்குறோம்னா அவங்க கிட்ட நத்திங் இருக்கு. அதுக்காக நான் சொல்றது வந்து எங்கன்னா அப்ராட் அந்த லேண்ட்லயே இல்ல, இந்தியால இருந்து டிராவல் பண்ற ஒருத்தர் வரவங்க. ஆமா, நத்திங் போன் வந்து இப்ப நிஜமாவே எப்படின்னா சமீபத்துல ஒரு சிலர்கிட்ட பேசும்போது, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம பசங்களை நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே ஒரு செட்ல கேட்கும்போது மெட்ரோல டிராவல் பண்ணும்போது அதே மாதிரி ராகவன் கூட சொல்லிட்டு இருந்தாப்ல, நிறைய பேர்கிட்ட நத்திங் இருக்கிறத பாக்குறேன் இப்பெல்லாம், கிளிஃப் இருக்கிறனால பளிச்சுன்னு தெரிஞ்சிருது. இப்ப அதையும் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? Carl, sorry, we got a call from Vicky. Oh. Hello? படு பாவிகளா, நல்லா இருப்பீங்களா நீங்க? I won't say that. Okay. சோ இப்போ என்ன ஆகுது, கிளிஃப் இருக்கிறனால டக்குன்னு தெரிஞ்சிருதா, டக்குன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணது இதுதான், மெட்ரோல டிராவல் பண்ணும்போது நிறைய பேர்ட்ட பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஃபோன் 4A கிளிஃப் வரணும், வந்தாதான் நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். வந்து இந்த மேட்ரிக்ஸ் கருமத்தை ஃபிளாக்ஷிப்க்கு வச்சுக்கிட்டோம். கரெக்ட், எவனும் கண்டுக்க போறது கிடையாது. எப்படியா அது வந்து அது எப்படிடா 1.5 லட்சம் ரூபாய் இருக்க போது ஒத்தனும் ஆக போறது கிடையாது. இல்லடா, மேட்ரிக்ஸ் கருமம்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஃபிளாக்ஷிப்ல வைப்பியா, அப்படிதானே கிளிஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து ஏ சீரிஸ்ல வைப்பனா, அப்படிதானே இருக்கு. அது எங்க இருக்கு? ஃபோன் 3ல கிளிஃப் இருக்கு, ஃபோன் 3ல அங்கதான் மேட்ரிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுதுடா, இன்ட்ரோடக்ஷன் டு தி மேட்ரிக்ஸ். சோ இனிமே 4A ப்ரோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா, நீ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசிட்டோமே நத்திங் ஃபோன் 3A லைட், அதுல கிளிஃப் பெருசா இருந்ததுல, அந்த மாதிரி கிளிஃப் அந்த மாதிரி 4A லைட்னு ஒன்னு வந்து கிளிஃப் மேட்ரிக் டிஸ்ப்ளேன்னு அதே சைஸ்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த டிஸ்ப்ளே இன்டராக்ட் பண்றதுக்கு? டிஸ்ப்ளே அந்த சைஸ்லயே, ஆமா, ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அது. அதுல இன்டராக்ட் பண்ணணும், எப்படி இருக்கும்? எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ, என்னையா இது? அதுல நான் டாஸ் பண்ணலாம், லண்டன் ஃபிளைட் புடிச்சு நான் ஏன் உயிரோட கொளுத்திட்டு வருவேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா வீடியோல போடுவோமா, என்னது கிரவுட் ஃபண்டிங், விக்கி ப்ரோக்கு டிக்கெட் போடுங்க, ஆமா, அதுக்கப்புறம் லாயர் ஃபீஸ் போடுங்க, அவ்வளவுதான், இவ்வளத்தையும் போடுங்க, அவரு போய் போட்டுருவாரு. அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே அது ஃபோன் 3லயே ஒரு தேவையில்லாத ஒரு பூமிக்கு பாரம் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த போனுக்கு பாரம் வந்து அந்த மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல என்ன பிரச்சனை நான் பார்த்தேன்னு சொல்றேன்டா. ஆக்சுவலா அது டிஸ்பிளேவே பிரச்சனைங்க. சரி, அதுல என்ன நீங்க பாக்குறதுக்கு இருக்கு, அது frankly speaking ஆஸ்பெக்ட்ல, பட் ஃபேக்ட் பாப்போம். இப்போ நான் அத வந்து எனக்கு கிளிஃப் மிரர் ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லனா வந்து கேமராவுக்காக ஒரு இப்ப நான் கேமரா ரியர் கேமரா யூஸ் பண்ணோம், அப்ப எனக்கு அது வியூ ஃபைண்டர் வேலை செய்யும். சோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுடா. ஆனா அது டச் பேஸ்ட் டிஸ்பிளேயா இல்லாதனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன்னா ஒரு தடவை கீழே இருக்கிறத நான் அழுத்தும் போது நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், ஒரு ஸ்டாக் ஆஃப் வரிசையா வச்சேன், விஜெட் ஸ்டாக்கிங் மாதிரி ஒரு 16 அப்ளிகேஷன் வச்சேன். 16 அப்ளிகேஷன் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல தெரியாம செகண்டுக்கு போயிட்டேன்னு வையேன். இப்போ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வரதுக்கு 14 தள்ளிட்டு திரும்ப நான் வர வேண்டியதா இருந்தது. இது கொஞ்சம் அநாயகமா இருந்ததுடா. இதுக்கு எய்தர் அவங்க வேற ஒரு ஜெஸ்டர் கொடுத்தா பரவாயில்ல, இப்போ நான் டக்குன்னு டபுள் டைம் பிரஸ் பண்ணா ப்ரீவியஸ், சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணா நெக்ஸ்ட். மேபி இப்போ அப்டேட்ல அதெல்லாம் வந்திருந்ததுன்னா வில் பி ஹாப்பி, பட் எனக்கு தெரியல இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு. ஒரு கண்ட்ராவியான ஒரு விஷயம் அந்த இதுல பெரிய டிஸ்பிளே வருமா இனிமேல்? அது அட்லீஸ்ட் இந்த Xiaomi பண்ணானுங்கல்ல, என்ன போன் அது பேக்ல, ஆமாமா Xiaomi அந்த மாதிரியாவது பண்ணி தொலைங்கடா, Pro Max அந்த மாதிரியாவது பண்ணி தொலைங்க. அதுவாது அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். அதுல ஆல்வேஸ் டிஸ்ப்ளே வருது. அதை விட்டு ஒண்ணுத்துக்குமே லாய்க் ஆகாத அந்த மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே வச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய வருது. நீ வந்து என்ன பண்ணிட்ட, நீ அதுல டாஸ் எல்லாம் போட்டு பார்க்கல. உன்னோட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நான் இப்போ என்ன பண்ணலாம், நான் வாழ்க்கையில பார்த்தேன், எல்லாமே நோ தான் வந்தது. இந்த மேட்ரிக்ஸ் இந்த டிஸ்பிளே இந்த போனுக்கு தேவையான போட்டு பார்த்தேன், அதுவும் நோ தான் வந்துச்சு. இது ஒரு சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். கிளிஃப்னா எவ்வளவு அழகா இருந்தது, நோட்டிபிகேஷன் லைட் வருது, அதுக்கப்புறம் மீட்டிங்னா அப்படியே டைமர் குறையிறது, இந்த ஜொமேட்டோ அதெல்லாம் அழகா இருந்தது. எது நல்லா இருக்கோ அது வந்து சரி. கால் பே அப்படிதான் நினைக்கிறேன், ஹெட்போன் ஜாக் எடுத்தான். இல்லாடி கால் பே கிட்ட யாராவது நம்ப வச்சுட்டாங்களாடா, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது? அவனுக்கு எங்க மூளை போச்சு, இவ்வளவு பேசுறான்ல, ரிவ்யூ பண்றான், கம்யூனிட்டி ஃபுல்லா ஹியர் பண்றான். நம்ம எப்படி வச்சு பெருசா காது வந்து மடக்கி வச்சு எல்லாரும் பார்த்தா கிளிஃப் எடுத்துக்க கூடாது. எல்லாருமே கிளிஃப்க்கு சப்போர்ட் தான், மேட்ரிக்ஸே இருக்க கூடாது. OnePlusல அதே மாதிரி தான 3.5 எல்லாருக்கும் 3.5 தேவை, அதனால இதை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தான். அந்த மாதிரி எல்லாரும் கிளிஃப் தேவைன்னு இப்ப சொல்லிருக்காங்க போல, அதனால தான் எடுத்துருப்பான். பைத்தியக்காரன் கையில மட்டும் கிடைச்சாங்க. சரி ஓகே, அடுத்து 2 நாள் டிப்ரெஷன்ல போனாங்க நான் ஃபோன் 3க்கு அப்புறம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். பின்ன அவன் டிப்ரெஷன்ல போல அவன் ஜாலியா தான் இருந்தான். அவன் ஜாலியா இருக்கான், எங்களை டிப்ரெஷன்ல போக விட்டான். சரி விடு.
சரிங்க. பாத்தீங்களா அப்போ என்னது லான்ச் ஆன ஒரு வாரம் ட்விட்டர்ல ஒரு நத்திங் கண்ணி கூட இருந்திருக்க மாட்டானுங்க, எல்லாரும் தலைமறைவு. ஒருத்தன் மட்டும்தான் ஏதோ உட்சவ் டெக்கியோ ஒருத்தன் மட்டும்தான் மொத்தமா வந்து இது வரைக்கும் இந்த பிரைஸ் எல்லாம் டிராப் ஆகிறதுக்கு முன்னாடி 5000 யூனிட் வித்திருக்கு அப்படின்னு போட்டான். சாலிட் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டான். கீக்கிராஞ்சி கிளிகிளிங் கிழிச்சிருந்தாரு. சாலிட் நம்பர்ஸ் 5000 சேலானது சாலிட் நம்பர். ஒரு பிராண்டு டாப் டியர்ல வரணும்னா மில்லியன்ஸ்ல பேசுவாங்க. 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படி பேசுவாங்க. 5000 டிவைஸ் வித்ததுக்கு வந்து நீ ட்வீட் போடுறியான்னு சொல்லி அவனுக்கு தான் நாங்க நிறைய காசு கொடுத்துருக்கோம், அதனால கூவி இருக்கான் பையன். அவன் ஏதோ போட்டிருந்தான்டா, அவன் காசு வாங்கினானா வாங்கலன்றதுலாம் வேற. பட் அந்த டேட்டா போட்டான் 5000 வித்திருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்க தெரியுமா? யார் அந்த 5000 பேர், அவங்கள நான் பாக்கணும். 80Kக்கும் 90Kக்கும் நத்திங் போன் ஆகிருக்காங்கன்னா அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா அதே 90Kக்கு என்னதான் இத்து போன ஒரு போனா நம்ம நிறைய பேர் கலாச்சாரம் கூட OnePlus 13 நான் சொல்றேன் 1 TB கிடைச்சது. அட்லீஸ்ட் 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் ஏதாச்சும் ஒன்று இருந்தது. இதுல வந்து அட்லீஸ்ட் அது ஃபிளாக்ஷிப் SoC. ஆக்சுவலா வந்து எப்படியே எதுவுமே இல்லைனாலும் அந்த ஃபிளாக்ஷிப் SoC அப்படின்றத காரணம் காட்டியாது ஒரு லாஜிக் லூப் போல வச்சு இப்படி போயிடலாம். இவன் வந்து 8s Gen 4 வந்து 900 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இந்த கண்ட்ராவியான மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு கிளிஃபை எடுத்துக்கிட்டு ஒண்ணு நல்லா இருந்தது அந்த போன்ல. மேக்ரோ வேற லெவல்ல இருந்தது. நான் நிறைய எடுத்தேன். ஆக்சுவலா போட்டோஸ் கேமரா சூப்பரா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. நத்திங்லயே நல்ல கேமரா அதுல தான் இருக்கு. ஆமா அது ஓகே. நத்திங்லயே விஷுவலி பாக்கும்போது அதான்டா நத்திங்லயே நல்ல போன் அப்படினா அது வந்து போன் 3 தான். 40,000 ரூபாய்க்கு நத்திங் போன் எல்லாம் எவ்வளவு பெரிய போன் இல்லடா. கண்ணியா நாங்க போன் 2வே போன் 3 பக்கத்துல கொண்டு வந்தனாலும் பேட்டரி லைஃபா இருக்கட்டும், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இதுல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ஃபிளாக்ஷிப் தான். அதனால போன் 2 ஃபிளாக்ஷிப் தானே. மேசிவ் போன் 2 ரிலீஸ் ஆகும்போது 8 128 45K செம்ம. எனக்கு நோட் 20 அல்ட்ரா எப்படியோ அதே மாதிரி போன் 2. அதான் போன் 2 வந்து ரிலீஸ் ஆகும்போது 45K டா 8 128. இப்போ இது பாரு 12 to 56 40K கார்டு ஆஃபர்லாம் போட்டு 35K. ஸோ அதனால இதுவும் இப்போ வேற லெவல் வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா போன் 2 உனக்கு வந்து மார்க்கெட்ல எல்லாரும் 8 Gen 2ல இருக்கும்போது 8+ Gen 1 வந்துச்சு. போன் 5 512GB 45K வருது. அப்படியா? அப்படிலாம் வந்து கிரேசி தான், கில்லர். மொத்தமா எழுதி வச்சுக்க. யூத் ப்ரிஃபர் ரெவல்யூஷன் நடக்குது அங்க. யூத் ப்ரிஃபர் நத்திங். யூத்துக்கும் யூத்தா இருக்கிறவங்களாம் சிஎம்எஃப். ஆமா, அதான் ஃபிளாக்ஷிப் மேக்கிங் கம்பெனி. ரைட்டு. ஸோ இதுதான் வந்து நிலவரம். இந்த நிலவரம் வந்து இன்னும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவங்க வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான டேட்டாவோட ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா உங்களுக்கு கிளிஃபா மேட்ரிக்ஸா அதையும் சொல்லுங்க. நிறைய பேர் ஆனா வேற வழி தெரியல, எல்லாருக்கும் கிளிஃப் தான் கேக்குறாங்க. ஆனா இவன் தான் மேட்ரிக்ஸ்ன்ட்டானே, ஃபியூச்சர் வந்து மேட்ரிக்ஸ்ன்ட்டு போயிட்டானே. ஃபியூச்சரே மேட்ரிக்ஸ்ன்ட்டானா? அடுத்து அவன் வந்து அநேகமா பின்னாடி வந்து யோட்டா ஃபோன் மாதிரி பின்னாடி ஒரு டிஸ்பிளே வைப்பான் போல. அப்படி வச்சா கூட பரவாயில்லைங்க. எனக்கு வந்து இந்த தண்டமான மேட்ரிக்ஸ் இருக்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்கு. கிளிஃப் மேட்ரிக்ஸ் சேர்ந்து எப்படி இருக்கும்? நடுவுல வந்து மேட்ரிக்ஸ் சுத்தி கிளிஃப் மேட்ரிக்ஸ் இதுதான்டா அது அப்படி எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு கிளிஃப் கொடுத்துருங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். சரி, ஏன்னா கிளிஃப் தான் என் உயிர் பேச்சு மூச்சு எல்லாம் தான். சரிங்க, இதுக்கும் மேல பேசினா மூச்சு போயிடும். பாவம், வீடு வரைக்கும் போய் சேரணும். இதை தொடர்ந்து இன்னொரு பதில சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாங்க. பை. யாருக்கும் கால்லாம் பண்றான் மேசிவ் கை.